டிஃபரன்ஷியேஷனோட பேசிக் ஃபார்முலா பார்த்தாச்சு. இப்போ அதுல வந்து நம்ம சைன் யூஸ் பண்ணிருக்கோம். நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சைன். இப்போ நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சைனை எங்கெங்க யூஸ் பண்ணணும், எதனால யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத ஒரு ஓவர்வியூ. சைன் கன்வென்ஷன் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது the object distance வரும். object distanceங்கிறது u ன்னு சொல்லியாச்சு. image distanceங்கிறது v. ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது u vங்கிறது டிஃபரன்ஷியேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதாண்டி object distanceங்கிறது u. சோ uங்கிறது எப்பவுமே எப்படி தான் இருக்கும்னா நெகட்டிவ் சைன்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ எந்த டேர்ம் நம்ம எடுத்தாலுமே object distanceோட வேல்யூ நெகட்டிவ்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து focal length. object distanceோட வேல்யூ நெகட்டிவ்னா அதோட ஆப்போசிட் என்ன image distance வந்துரும். அது எப்படின்னா பாசிட்டிவ்ல வந்துரும். அடுத்து என்னன்னா focal lengthங்கிறது f. f வந்து என்ன ரெண்டு ஃபார்ம்ல இருக்கு, கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ். கான்கேவ் எடுத்தாலும் லென்ஸ் மிரர், கான்வெக்ஸ் எடுத்தாலும் லென்ஸ் மிரர். சோ ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவா இருக்கும் எப்பனா கான்வெக்ஸ்ல. சோ ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவா இருக்கும் கான்வெக்ஸ்ல, நெகட்டிவா இருக்கும் கான்கேவ்ல. அந்த கான்கேவ்ங்கிறது லென்ஸ் மிரர் ரெண்டுக்குமே எப்படின்னா நெகட்டிவா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து என்ன பாசிட்டிவா இருக்கும். இமேஜ் வந்து ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் அப்படினு சொல்லி பாக்குறோம். ரியல்னா என்ன, இன்வெர்ட்டட்னா எரெக்ட், விர்ச்சுவல், இந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் வந்து நம்ம பாக்குறோம். சோ இப்போ இமேஜ்ங்கிறது வந்து என்ன, இமேஜ் டிஸ்டன்ஸ்ங்கிறது u, பாசிட்டிவ் ஆர் ரியல். ரியல்ங்கிறது வந்து என்னன்னா ஆப்போசிட் சைடுல இருக்கு. சோ ரியல்ங்கிறது வந்து ஆப்போசிட் சைடுல இருக்கு. அந்த இமேஜோட ஃபார்மேஷன் வந்து என்ன பாசிட்டிவ் சைடுல இருக்கும். சோ இப்போ அது பாசிட்டிவ்ல இருந்தா நெகட்டிவ்ல ஃபார்ம் உள்ளது என்னன்னா விர்ச்சுவல்ல தான் ஃபார்ம் ஆகும்போது ஃபோக்கல் இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ் சைடுல இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன இமேஜோட ஹைட். இமேஜோட ஹைட்ங்கிறது வந்து h டேஷ் இருக்கும். அப்ப ஆப்ஜெக்ட்டோட ஹைட் வந்து hங்கிற லெட்டரால மென்ஷன் பண்ணுவோம். சோ பாசிட்டிவ் ஆர் எரெக்ட்னு சொல்லுவோம். எரெக்ட்ங்கிறது வந்து என்ன அப்ரைட். சோ நம்ம இமேஜ் பார்க்கறோம்னா நம்ம ஸ்ட்ரைட்டா இருக்கோம்னா அது ஸ்ட்ரைட்டா இருந்துச்சுனா அதை எரெக்ட் சொல்லுவோம். அதோட ஆப்போசிட் என்ன இன்வெர்ட்டட். அப்ப நம்ம எரெக்ட்னு சொல்றது ஸ்ட்ரைட்டா இருக்குனா இன்வெர்ட்னா தலைகீழ இருக்குதா சொல்றோம். சோ அப்ப இமேஜோட ஹைட் வந்து எப்போ எரெக்ட்டா இருக்குனா பாசிட்டிவ் சைடுல எரெக்ட்ல ஒரு பொசிஷன் இருக்கும். நெகட்டிவ் சைன் வந்து நெகட்டிவ் சைன்ங்கிறது வந்து இன்வெர்ட் பொசிஷன்ல இருக்கும்போது நமக்கு நெகட்டிவ் வந்து அப்படிங்கும்.